சீமான்கிற எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி சில்லற பொறுக்கி நாய்க்கு தான் இந்த பதிவு. இவ்வளோ காலமாக ஈழம்னு சொல்லிட்டு ஈழ மக்களோட உழைப்பை சொரண்டி உடம்ப வளர்த்துட்டு திரிஞ்ச இனிமே அந்த பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரியார் பக்கம் வந்திருக்கிறேன். அப்படி தானே? திராவிட இயக்க மேடைகளில் ஏறி எச்ச இலை பொறுக்கி தின்னு உடம்ப வளர்த்த நீ இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிற. என்ன தகுதி இருக்கு உனக்கு பெரியாரை பற்றி பேசுறதுக்கு? தமிழை பெரியார் கேவலமாக பேசிட்டாரு, சனியன்னு சொல்லிட்டாரு, தமிழ் தாயை அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு ஓவர் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு தெரியுது. இல்லை, நீ என்ன பண்ண? உன் வீட்டில் உன் மகன் என்ன படிச்சுட்டு இருக்கிறான்? எங்கே படிக்கிறாரு உங்கள் சன்? சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாரு. நீ தமிழ் இனத்துக்காக என்ன பண்ண? தமிழ் மொழிக்காக என்ன பண்ண? உன் வீட்டில் கூட உன் பிள்ளைய கூட உன்னால் தமிழ் வழி கல்வி படிக்க வைக்க முடியல. நீ தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறேன்னு பேச வந்துட்ட. அதுக்கு என்ன தகுதி இருக்கு சீமான் உங்களுக்கு? மிஸ்டர் சீமான், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் மணந்தால் ஒரு ஈழப்பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி புருடா விட்டுட்டு தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் அக்காவை போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. சரி, அதெல்லாம் உங்களோட பர்சனல். ஆனா எவ்வளவு கேவலமா பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்த பெரியார் தன்னோட அம்மாவோடையும் தன்னோட பிள்ளையோட கூட தன்னோட பாலியல் இச்சைகளை தீர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இட்டு கட்டி கதை கட்டுற நாயே, பெரியார் கொள்கையை நீயும் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த. அப்ப நீயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? இன்னைக்கு உனக்கு அரசியல் பண்றதுக்கு பெரியாரை எதிர்க்கணுங்கிறதுனால பெரியார் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னதா சொல்லி பேசுறியே, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்காடா? முதல்ல அதுக்கான ஆதாரம் இருந்தா கொடுங்க, தாராளமா விவாதிக்கலாம் வாங்க. முதல்ல பெண்களை பத்தி பெண்ணுரிமையை பத்தி பேசுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதியாவது இருக்கணும். அது உனக்கு இருக்கா? பாவம் அந்த அக்கா விஜயலட்சுமி 7 தடவை அபார்ஷன் பண்ணி அந்த அக்காவை அவ்வளோ சித்திரவதைக்குள்ளாக்கி ஏமாத்திட்டு வந்த நீ மட்டுமா? ஒருங்கிணைப்பாளர் நீயே அப்படின்னா உன் சிசிய பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, இடும்பாவனம் கார்த்தி, இதோ இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் நடந்துச்சு, உடற்பயிற்சிங்கிற பேரில் சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் ஒருத்தன் ஹராஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி திரிஞ்சான்ல, உன் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் தானே, தலைவர்லேருந்து கட்சியில் இருக்கிற மொத்த இவனுங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பெண் உரிமையை பற்றி பேசி பெண்கள் விடுதலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நல்லா ஈஸியாக பெரியார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட எச்ச பொறுக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க சீமானவர்களே. வாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்படியே உட்காந்து ஆவேசமா ஆக்ரோஷமா பேட்டிலாம் கொடுக்க தெரியுதுல்ல, இங்க தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டிய ஏன் பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க? வாங்க, தைரியமா வாங்க, சென்னையில் வைப்போம், விவாதிப்போம், நேரடியாக வாங்க, ஆதாரத்தை கொடுங்க. அப்புறம் இன்னொன்று வேற இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க, ஆதாரத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. ஆதாரத்தெல்லாம் மறைச்சு வச்சுதான் மயிறு உனக்கு எப்படி தெரியும்? ஆதாரத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு? எப்படி நீங்க பேசுன? இங்க இருக்கிற மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் ஆமா 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 ஆமான்னு கேட்டு போவாங்கன்ட்டு. திராவிடத்தை வேரோடு அழிச்சிருவாரா? திராவிட வர்க்கத்தையே அழிச்சிருவாரா? பெரியாரை வெட்டி சாச்சிருவாராம். செத்து போய் ஒன்னும் அந்த ஆள் உனக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாரு இல்ல? அந்த ஆளை பார்த்து உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குல்ல? நாங்கெல்லாம் திராவிடத்தை தான் தூக்கி பிடிக்கிறோம். எங்க வாரிசுகள் திராவிடத்தை தூக்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு. உங்க அப்பா இல்லை, உங்க அப்பனுக்கு அப்பா இல்லை, உங்க உப்பாட்டனே வந்தாலும் திராவிடத்தை மயிரை கூட பிடுங்க முடியாதுங்க. நீங்க திராவிடத்தை வெட்டி வீழ்த்திடுவீங்க. நாங்கெல்லாம் அது இப்படி கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்படிதானே சீமான்? உன்னால இவ்வளவு மரியாதையா பேசுறதே முதல்ல தப்புன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் என்ன கேட்டிருக்கேன்? பெரியார் ஒரு பகுத்தறிவாதியா? அவர் தென்னை மரத்தெல்லாம் வெட்டி வீசி சொன்னாரு. அவர் சொல்லியிருக்கலாமே, நான் என் மரங்களில் கல் எடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. நீ முதல்ல ஒரு பகுத்தறிவாதியா? பகுத்தறிவுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இருக்கிறதுல என்னெல்லாம் புருடா கதைகள்லாம் விட முடியுமோ அத்தனை கதையும் விடுறாள் நீ. ஒரு 10 நிமிஷம் போய் தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தீங்க. அது யார் மூலமா? தலைவர் குளத்தூர் மணியோட அவர் பண்ண ஒரு விஷயத்தால நீங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆமக்கறி தின்ன, கோழிக்கறி தின்ன, இட்லி கறி தின்னு டிசைன் பீழா விடுற உனக்கு பகுத்தறிவுனா என்னன்னு தெரியுமா? அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? பெரியார் திருக்குறளை இழிவுபடுத்துறாரு, திருவள்ளுவரை இழிவுபடுத்துறாருன்னு பேசுறீங்க. திருக்குறளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது யாரு?
திருக்குறளுக்கு மாநாடு எடுத்தது யாரு? வாங்க வரலாற்றை பேசுவோம். நீங்க கதை சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. வரலாற்றை வந்து எடுத்து பேசுவோம் வாங்க. திராவிடத்தை ஒழிச்சிருவோன்னு பேசுறீங்கல்ல, இன்னைக்கு கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு செலவு வச்சது யாருங்க? தலைவர் கருணாநிதி தானே செலவு வச்சாரு. நீங்க ஒண்ணு வச்சிடலையே, உங்க கட்சி ஒண்ணு பிடிங்கிறலையே. மொழி இனம் இவ்வளோ பேசுறீங்கல்ல, செம்மொழி மாநாடு நடத்துறது யாரு? திராவிட தலைவர் தானே. அவர் கலைஞர் கருணாநிதி தானே செம்மொழிக்கு மாநாடு நடத்தினாரு. உங்க பையனா கூட உங்களால தமிழ் மொழியில படிக்க வைக்க முடியல. ஆனா பெரிய அளவுல உலகம் எங்கும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில தமிழ் மொழியை செம்மொழின்னு அறிவிச்சு மாநாடு நடத்துறது திராவிட இயக்கம் தான். இந்த வரலாறுலாம் மக்களுக்கு தெரியாதா? நீ வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஈஸியா வந்து நான் வந்து பெரியாரை சாச்சிடுவேன், திராவிடத்தை சாச்சிடுவேன் அப்படின்னா நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டி இப்படி உட்காந்து நின்று கேட்டுட்டு இருப்போம்னு நினைச்சிங்களா? அவ்வளோ தைரியமான நபர், தயவு செஞ்சு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வாங்க, உட்காரும். திராவிட வாரிசுகள் எல்லாரும் வரோம். நாங்கள் எல்லாரும் பெரியார் மாதிரி கிடையாது, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கணும். பெரியார் வந்து கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருந்த மாதிரி பெரியாருடைய வாரிசுகள் அமைதியாக கேள்வி கேட்டுட்டு இருப்போம்னு நினச்ச அப்படின்னா அதுவும் முட்டாள்தனம். வீதிக்கு வா, வீதிக்கு வந்து பேசு, நாங்கள் வரோம். எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காத. நாங்கள் பேசுகிறோம். பெரியாரோட வாரிசுகள் வந்து பெரியார் மாதிரி உட்காந்து பேச மாட்டோம். சீமானுக்கு அந்த பொய் பித்தலாட்டம் பேசுற வாய்க்கு எப்படி சொன்னா புரியுமோ, என்ன மாதிரி சொன்னா அந்த ஆளுக்கு தெளிவா தெரியுமோ அந்த மொழியில நாங்க பதில் சொல்லுவோம். நாங்களே இப்படின்னா எங்களோட வாரிசுகள்ல எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சீமான், வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசணும், சரியா? யாரை பேசுறோம், எதை தொட்டு பேசுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சீமான். இன்னைக்கு உன்னை நீ நேரில் மட்டும் கிடைச்சிருந்தனா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இப்படிதான் அடிச்சிருப்பாங்க, இப்படி அடிச்சிருப்பாங்க. நீங்க நேரில் வந்தீங்கன்னா இப்படிதான் கிழிச்சு 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 உங்களை தொங்க விடுறதுக்கு தயாரா இருக்கும். அதனால அவ்வளோ தைரியமான நீங்க நேரில் வாங்க, வந்து பேசுவோம், விவாதிப்போம். அப்போ உங்களுக்கு புரியுற மொழியில நாங்க திராவிட வாரிசுகள் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சு அனுப்புவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா சீமான்? வாங்க. எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி நாயே.